ஹா 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 இந்த இந்தியன் டாட்டோ சிட்டியை நம்ம அழித்து இங்கே இருக்க ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லாத்தையும் இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம். அந்த பஸ்ஸை போடுவான், அவ்வளோதான் முடிஞ்சு. யாராவீங்க போலீஸுன்னு வராங்க, டம்மி போலீஸை வந்து கூட்டிட்டு சும்மா ஹொயின்னு கத்திக்கிட்டே வராங்க. வேகமாக நம்ம போய் அவங்களையும் சுடுவோம், முடிச்சிடுவோம். அவங்க சொல்லியும் முடிச்சிடலாம், அவ்வளோதான். அவங்க சொல்லியும் முடிச்சிடலாம். சார் சிங்கம் சார், அந்த ராய் ஸ்டார் ஃப்ரீ ஃபயர்லேருந்து அந்த ராய் ஸ்டார் நம்ம இந்தியன் டாட்டோ சிட்டியை அழிக்கிறான். அதை கேட்டு எல்லாத்தையும் போட்டு ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறான். என்ன தம்பி சொல்கிற? இது உடனே போய் நம்ம தமிழ்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவன் ஒரு சீக்ரெட் அண்டர்கவர் ஏஜெண்ட். இப்போ அவன் ரிட்டையர் ஆகிட்டான். ஏன்னா அவன் அவனோட தம்பியை, அதாவது அவனோட அக்கா பையனான சின்சானை ஒரு கேங் கடத்திட்டு போயிட்டாங்க. அதனால் அவனை சின்சானை மீட்டணும்னா நீ இந்த வேலையை விட்டணும் அப்படின்னு சொன்னதுனால இவனை வேலையை விட்டு இப்போ சின்சான் அவங்க அம்மா கிட்ட இருக்கான். இப்போ நம்ம போய் சீக்கிரமாக தமிழில் போய் கூப்பிட்டா தான் வரும். எங்கம்மா போவோம், வழி விடுங்கப்பா. இப்போ ஒரு அர்ஜென்ட்டான வேலை, வழி விடுங்க. சைலன்ஸ்லாம் போட்டு வந்திருக்கேல, வழி விடுங்க. இப்போ அர்ஜென்ட்டான வேலை, போய் தமிழ் சீக்கிரமாக கூப்பிடணும். பேசிக்கிட்டே ரூட்டை மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த வழியில் போவோம். ராங் ரூட்டு. இந்த வண்டி வேறு மக்கார் பண்ண எப்போ பார்த்தாலும் அது ஒன்று தொல்லையாக இருக்கும். தமிழ் ப்ளீஸ்ப்பா, ஹெல்ப் பண்ணுப்பா. என்ன சார் பண்ணணும்? நீங்கள் வேலை மட்டும் பேசாதீங்க. ஆமாம், தமிழில் தான் பேசணும். நான் தான் அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டேன்ல, உங்களுக்காக மட்டும்தான் வருவேன். நான் இனிமேட்டு போஸ்டிங் எடுக்கிறதுக்கு அங்கே போய் கேட்குறேன். போவோம், நம்ம போய் கார் எடுப்போம். அந்த காரை தான் சின்சான் வைக்கிறதுக்கு அந்த காரை அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம்ல. இப்போ நம்ம வண்டியில் சிங்கம் சார் வண்டி தான் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு நம்ம போய் சிங்கம் சார்கிட்ட வண்டி எடுப்போம். சிங்கம் சார் உங்கள் வண்டி எடுத்துக்கோப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வண்டியில் ஏறுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, வண்டி எடுப்பா நீ. இப்போ போகலாம் சார். வாங்க சார், நம்ம போகலாம் சார். வந்துருப்போன்னு நினைக்கிறேன் சார். வந்துட்டோம் சார். வண்டியில் ஏறுங்க சார். தம்பி, இது நிறையா பேர் உட்கார்ற இடம் இருந்தாலும் இதில் ஒருத்தர் மட்டும்தான் தம்பி உட்கார முடியும். சார் உங்கள் வண்டி என்ன சார் கார் பண்ணுது? ஐயோ, உங்கள் வண்டி என்ன சார் ஓடாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு? ஆமாம் தம்பி, அது பட்டைக்கு ஒன்று நினச்சிட்டு இருந்தேன். நீ அங்கே ஒரு ஆட்டோ இருக்கு பாரு, அதில் ஏறி போயிடலாம் நம்ம. நல்ல யோசனை தான் சார், போயிடலாம் சார் நம்ம. அண்ணா ஆட்டோவுக்கு போகலாங்க அண்ணா. என்னடா சரி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங். மறக்காமல் லைக் பண்ணுறவங்கள லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நானும் வீடியோ அதெல்லாம் போடுறேன் காய்ஸ். யாருமே எனக்கு சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் காய்ஸ். எனக்கு ஏன் இவன் நடிச்சேன்னு தெரியுமா காய்ஸ்? ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ராய் ஸ்டாரோட கேங்கை சேர்ந்தவங்க.
இவங்களை அடிக்க சொல்லி சிங்கம் சார் தான் சொல்லியிருந்தார். அதனால தான் இப்போ நம்ம அடிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் மறுபடியும் போஸ்டிங் எடுக்கிறேன், எனக்கு மறுபடியும் போஸ்டிங் தாங்கன்னு கேட்போம். சிங்கம் சாருக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கார், அவர் தான் எனக்கு போஸ்டிங் தரணும். சிங்கம் சார் இது உள்ளார போவோம். நம்ம வேகமாக அங்கே உள்ளார போகலாம். வேகமாக நம்ம உள்ளார போயிடலாம். நம்ம உள்ளார போகலாம். இப்போ இரும்பல் வந்துச்சு. ஏன்னா 2 நாளாக மழை பெஞ்சதுனால உள்ளாரையே இருந்திருப்பேன் போல். இரும்பல் வருது காய்ஸ், என்னன்னு தெரில காய்ஸ். வாங்க காய்ஸ், நம்ம உள்ளார போகலாம் காய்ஸ். இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் இருக்கும். ரொம்ப புதுசாக்கிட்டாங்களே இந்த ஸ்டேஷனையே. சரி, நம்ம உள்ளார போகலாம். கதவை திறந்து உள்ளார போகலாம். சார் இப்போ நான் இங்கே புது போஸ்டிங் எடுக்கணும் சார். தம்பி, நீ எதுவாக இருந்தாலும் அங்கே பெரிய ஐட்ட கேட்டுக்கோ சார். இங்கே கமிஷனர் சார், உங்கள் சிங்கம் சார் இருக்கார், அவரோட மேலதிகாரி தான் உனக்கு தம்பி. அவரோட மேலதிகாரி தான் பதவி கொடுக்கணும் உனக்கு. அங்கே போய் கேளுப்பா, போப்பா. ஓகே சார், நான் அங்கே போய் கேட்குறேன். சார் நீங்களா? நான் மறுபடியும் இங்கே வேலையில் சேர போகிறேன் சார். நல்ல ஐடியாப்பா, நீ போய் மறுபடியும் சேரு. ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ நம்மளுக்கு வேலை கொடுத்துறாங்க. நானும் அந்த ராய் ஸ்டார் நிறைய இடத்துல தேடி இருக்கேன், இன்னமும் அவனை ஆளை காணோம். அதனால் டோரேமான்கிட்ட ஃபோன் அடித்து கேட்கும் போது, மாமா என் லேப்டாப்பை சின்சான் போகும்போது எடுத்துட்டான் மாமா, அதனால் வரும்போது புது லேப்டாப் வாங்கிட்டு வாங்க, அப்போ வேணால் நான் உங்களுக்கு அந்த ராய் ஸ்டார் இடத்த கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னான். அதனால் லேப்டாப்பை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம அவங்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். டோரேமான் ஏதோ பண்ணாலும் பண்ணுவான், ஏதோ பண்ணி தரேன்னா அதான் அவன்கிட்ட போகிறோம் நம்ம. இப்போ வந்ததுலேருந்து சிங்கம் சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே தெரில. நம்ம மட்டும் போவோம். ஐயோ கார் போச்சுரா. இவன் அடிச்சேன்னு எனக்கு தெரியுமா காய்ஸ்? சிங்கம் சார் தான் அடிச்சு தூக்குன்னு சொன்னார். டோரேமான் உடனே அதை கொடு. மாமா, உங்களுக்கு நான் அதை தரணுன்னா நீங்கள் பார்த்துட்டுக்கோங்க, எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் தருவேன். காய்ஸ், அவன் சொன்னது கேட்டிங்களா காய்ஸ்? நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அவன் தருவேன்னு சொன்னான் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோரேமானு எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோரேமானு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரி மாமா, நான் உங்களுக்கு அமுச்சு விட்ருக்கேன் பாருங்கள், அந்த லொக்கேஷனில் போய் பாருங்கள். சிங்கம் சார், நம்ம போகலாமா சார்? போகலாம் தமிழே, போகலாம். வாங்க சார், நம்ம கிளம்பலாம் இப்போ. ஸோ காய்ஸ், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் காய்ஸ், இது இப்போ மறந்து போயிட்டேன். காய்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். யாருமே எனக்கு பண்ணல காய்ஸ், 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க காய்ஸ். யாருமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் இப்போ தான் கேமில் ஒரு பிகினராக இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சரி சிங்கம் சார், வாங்க சார், ஏறுங்க சார், போகலாம். சரி தம்பி. சிங்கம் சார், இப்போ ராய் ஸ்டார் மட்டும் அங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி, இப்போ எனக்கு கோவமாக இருப்பேன், எதுவும் கேட்காத, நீ மட்டும் அப்படியே போயிடு. சரிங்க சார். இப்போ காய்ஸ் வாங்க காய்ஸ், இப்போ நம்ம அங்கே போகலாம் காய்ஸ். வீட்டுக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக் டோர் போட்டேன். ஆட்டோமேட்டிக் டோர் கொஞ்சம் மக்கார் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால் எப்படியாவது ஆட்டோமேட்டிக் டோரை கழட்டி போட்டுடலாம். வேறு ஏதாவது நார்மல் டோரே இல்லாத மாதிரியே பண்ணிடுவோம். மெயின் டோருக்கு வேணும் டோர் வச்ச மாதிரி பண்ணிடலாம். கைஸ், ஆட்டோமேட்டிக் டோர் எப்படின்னா, நான் மட்டும் வந்தால் தான் திறக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர். அதுவும் இல்லாமல் சிங்கம் சார், டோரேமான், ஷின்சான் அவங்க
மட்டும் வந்தால் மட்டும்தான் கைஸ் அந்த டோரே திறக்கும். அதனால தான் கைஸ் அந்த டோர் வச்சுருக்கேன். ஆனால் இந்த டோரை இது நான் தெரியாமல் காரில் ஏற்றிடுவேன். இடிச்சிருந்தானே உடஞ்சிருக்கும் கைஸ். அதான் பிரச்சனையே இப்போ அதில். அதனால தான் அந்த டோரை மாற்ற போகிறோம் கைஸ். வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. அந்த ராய்ஸ் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இந்த கார் ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை கண்ணாடி எதுவும் உடையலை. ஏன்னா இங்கே கண்ணாடி உடையாத நிறைய ஸ்ட்ராங்கான கிளாஸ்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. கண்ணாடி உடையாது. இந்த காரோட அந்த பம்பர் எதுவுமே உடையாது. ஏன்னா இதெல்லாம் அல்ட்ரா ஸ்ட்ராங் மெட்டீரியல் கைஸ். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம இறங்குவோம், போவோம். இன்னும் இந்த லாரிக்காரன் இங்கே நிற்கிறான், கிளம்புறான். சரி நம்ம போவோம் கைஸ். இப்போ நம்ம உள்ளார போகலாம் கைஸ். அவங்க என்ன தான் இங்கே ஏதாவது இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். போவோம் நம்ம. சார் நீங்களாம் உள்ளார வரக்கூடாது. நாங்கள் யார் தெரியுமா தம்பி? எங்களை உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிற சார். நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம் சார். நீங்கள் ஆனால் உள்ளார வரக்கூடாது தம்பி. நான் யார் தெரியுமா? அண்டர் கவர் ஏஜென்ட்டோட டெப்டி கமிஷனர். இவர் யார் தெரியுமா? கமிஷனர் ஆஃப் இந்தியன் தெஃப்ட் அட்ராசிட்டி. எங்களை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறல. எங்களோட பவரை காட்டினா நீ என்ன ஆகுவேன்னு தெரியுமா உனக்கு? இப்போ பாரு, எங்களோட பவரை காட்டணும். சிங்கம் சார், இவனை போஸ்டிங்கை விட்டு தூக்கலாமா இல்லை இந்த உலகத்தை விட்டே தூக்கலாமா? தம்பி, இந்த உலகத்தை விட்டு தூக்குவோம். அப்புறம் சிங்கம் சார், என்ன சார் உங்கள் ஸ்னைப்பர் ஒழுங்காக வரக்க முடியுது? AK-47 எடுத்துக்கிறேன். இப்போ சுடும். டேய், கண்ணை கட்டுற பயம் இல்லாமல் இருக்க, வாங்கிக்கோ. வலிக்குது சார், என்னை விட்டுருங்க. இப்போ உனக்கு ஸ்னைப்பர் எடுக்கிறேன். நேராக தலைக்கு குறி வைக்கிறேன். என்னடா முடியுது? போடு, அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம போவோம். டே தம்பி, இப்போ நீ விட மாட்டியா? சார் நீங்கள் போங்க சார், நான் உங்களை விட்டுடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். அங்கே தான் நிற்கிறான் பாருங்க கைஸ், ராய் ஸ்டாரு. அவனை போட்டு இன்னைக்கு வெளியில் வேணாம் கைஸ். இந்த ஸ்ட்ரைட்டாக ஹெட்ஷாட் அடித்தா தான் கரெக்டாக வரும் கைஸ். இப்போ நம்ம கிட்ட போய் அவனுக்கே தெரியாமல் கன் எடுப்போம். என்னடா கால் இது? ஒரே போடு. அவ்வளோதான் சிங்கம் சார். இப்போ அந்த எதிரி முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு ஆடம்லாம் எவனாவது வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். ஸோ காய்ஸ், இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்க காய்ஸ், பார்ட் 2 போடுறேன் காய்ஸ். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 தமிழ் பார்ட்